வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்றைக்கி மாங்காடு டைம்ஸில் இந்த உபநயனம் ஆனவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு வீடியோவை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். அதை பற்றிய விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். இப்போது நாம் அணிந்திருக்கும் பூணல் எப்பொழுதெல்லாம் நாம் மாற்ற வேண்டும்? பொதுவாக நமக்கு தெரிந்தது ஆவணி அவிட்டம் என்று நமது தமிழ் பிராமணர்களுக்கு தெரியும். ஆவணி அவிட்டத்தின் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை நாம் பூணல் மாற்றுவோம். ஆனால் சில சமயங்களில், சில சந்தர்ப்பங்களில், தவிர்க்க இயலாத சில சந்தர்ப்பங்களில் நாம் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது யாராவது தீட்டு உள்ளவர், அதாவது நமது வீட்டிலோ அல்லது உறவினர்கள் இறந்தாலோ நமக்கு ஒரு 10 நாட்கள் தீட்டு வரும் இல்லையா? அந்த தீட்டு முடிந்து அதன் பிறகு நாம் நம் பூணலை ஒரு முறை மாற்றிக்கொள்ள வேண்டும். பகிஷ்டையில் இருக்கும் பெண்களை, அதாவது வீட்டு மாதவிலக்கில் உள்ள பெண்களின் மீது நாம் தெரியாமல் இடித்து விட்டாலோ, அவர்கள் மேல் நாம் பட்டுவிட்டாலோ அப்பொழுது உடனே நாம் ஸ்நானம் செய்து நாம் பூணலை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு நாம் சவரம் செய்த பிறகு, அதாவது கடைக்கு சென்று சவரம் செய்த பிறகும் நாம் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் செல்ஃப் ஷேவிங் செய்து கொண்டால் கூட நாம் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. நான் சவரம் செய்து முடித்த பிறகு நான் பூணல் மாற்றிக்கொள்கிறேன். பிறகு தீட்டுள்ள இடங்களுக்கு சென்று விட்டு வந்தாலும் நாம் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதாவது இறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு வந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சமாதிக்கு சென்று விட்டு வந்தாலோ கூட நாம் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்களில் நாம் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது பூணல் மாற்றும் முறைகளை, அதாவது உபவீதம் என்று சொல்லக்கூடிய, இந்த ஜானு என்ற ஹிந்தியில் சொல்லக்கூடிய, இந்த சாக்ரட் த்ரெட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த பூணலை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவணி அவிட்டத்தின் பொழுது நாம் முறைப்படி சாஸ்திரிகளிடம் சென்று நாம் முறைப்படி மந்திரங்கள் மூலமாக நாம் மாற்றிக்கொள்வோம். ஆனால் இப்படி நான் சொல்லியுள்ள ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் பொழுது நாம் தவறாமல் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம எப்படி பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்கான இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாம் பூணல் மாற்றிக்கொள்வதற்கு முன்பாக இது போன்ற ஒரு ஆச்சமனம் செய்வதற்குரிய அந்த தீர்த்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் பூணலை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பாருங்கள், நான் 3 பூணல் அணிந்து கொள்கிறேன். அதனால் 3 பூணல் உள்ள ஒரு செட் நான் எடுத்துக்கொள்கிறேன். பிரம்மச்சாரிகள் 1 பூணல் அணிய வேண்டும். திருமணமானவர்கள் சிலர் 2 பூணல்கள் அணிவார்கள். சிலருக்கு 3 பூணல் அணிவதற்குரிய வழக்கம் இருக்கிறது. அது ஏன் 3 பூணல் அணிய வேண்டும் என்பதற்கு சாஸ்திர ரீதியான சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதாவது ஒரு சில பிராமணன் என்பவன் மேல் வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது பொதுவாக. ஆனால் ஒரு சில சமயங்களில் நமக்கு மேல் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும். அப்பொழுது நாம் இந்த 3வது பூணலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் 3 பூணல். ஒரு சிலர் குழந்தையை பிறந்த பின்பு 3வது பூணல் அணிகிறார்கள். இதுவும் வழக்கத்தில் உள்ளது. சரி, நான் அது பற்றிய ஒரு தனியான வீடியோ, ஏன் 3 பூணல் அணிய வேண்டும் என்பது பற்றிய ஒரு தனியான வீடியோ உங்களுக்கு நான் காண்பிக்கப் போகிறேன். இப்பொழுது நான் 3 பூணல் அணியப் போகிறேன். அந்த 3 பூணலையும் ஒவ்வொன்றையும் எப்படி தனித்தனியாக அணியப் போகிறேன் என்கிற மந்திரங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். நமஸ்காரம். தொடர்ந்து இந்த பூணல் அணிந்து கொள்வதற்குரிய முறைகள், அதாவது அதனுடைய ப்ராக்டிக்கல் செஷன், அதாவது செய்முறை விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். பூணல் மாற்றிக்கொள்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 ஆச்சமனம் செய்ய வேண்டும், கணபதி தியானம் செய்ய வேண்டும், பிராணாயாமம் செய்ய வேண்டும். அன்றைக்குரிய சங்கல்பம் செய்து கொண்டு பிறகு பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். பூணல் மாற்றிக்கொண்ட பிறகு பழைய பூணலை
கழற்றுவதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது. அது சொல்லி நாம் அந்த பூணலை பழைய பூணலை கழற்றி விட வேண்டும். பிறகு 2 ஆச்சமனம் செய்து அந்த பூணல் மாற்றிக்கொள்வதற்குரிய இந்த சடங்கு முடிவடைகிறது. அதை எப்படி செய்கிறேன் என்பதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். முதலில் 2 ஆச்சமனம் செய்ய வேண்டும். எப்படி செய்கிறேன் என்பதை பாருங்கள். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. பிறகு ஒரு தீர்த்தத்தை தரையில் விட வேண்டும். பிறகு உதட்டை 4 விரல்களால் துடைத்து கொள்ள வேண்டும். பிறகு உதட்டை தொட்ட விரல்களை நான் கைகளால் தண்ணீரால் அலம்ப வேண்டும். பிறகு ஆச்சமனத்தை தொடர வேண்டும். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. தொடர்ந்து நான் 2வது ஆச்சமனத்தை முன்பு சொல்லிய முறைப்படியே தொடர்ந்து செய்யப் போகிறேன். இந்த ஆச்சமனத்தில் உள்ள சூட்சமங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளன. எப்படி செய்ய வேண்டும் என்பதை அதையும் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரம, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று சொல்லி 2 ஆச்சமனத்தை நான் முடித்துவிட்டேன். பிறகு கணபதி தியானம் செய்ய வேண்டும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே என்று சொல்லி கணபதி தியானத்தை முடித்துவிட்டேன். பிறகு நான் பிராணாயாமம் செய்ய வேண்டும். ஓம் பிரணவஸ்ய பரபிரம்ம ரிஷிஹி தேவி காயத்ரி சந்தஹ சவிதா பரமாத்மா தேவதா ஓம் பிராணாயாமே விநியோகஹ. பிறகு ஓம் பூஹு, ஓம் பூவஹ, ஓம் சுவஹ, ஓம் அஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தஸ்தவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் 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 என்று வலது காதை சொல்லி இந்த பிராணாயாமத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நான் சொல்லிய இந்த மந்திரங்களை நான் உள் மனதிற்குள் இந்த பிராணாயாமம் செய்யும் போது நாம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் எப்படி செய்வோம்? நாம் 3 பங்கு மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து வைத்து கொண்டு மெதுமெதுவாக நாம் இந்த மந்திரம் சொல்லி முடிக்கும் பொழுது இடது மூக்கின் வழியாக உறிஞ்சிய அந்த காற்றை வலது மூக்கு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கும் தருவாயில் ஓம் 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 என்று சொல்லும்போது முடிக்கும் தருவாயில் கொஞ்சமாக கையை எடுத்து கொஞ்சமாக கையை விலக்கி அந்த மூச்சுக்காற்றை வலது மூக்கு வழியாக விட்டுவிட்டு பிறகு இடது மூக்கு வழியாக மீதி உள்ள சுவாசத்தை நாம் விட வேண்டும். பிறகு ஓம் 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 என்று சொல்லி அந்த பிராணாயாமத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதில் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும். பிராமணன் தலையில் கங்கை இருப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது. அதனால் தான் நாம் பிராணாயாமம் மூக்கு வாய் போன்றவற்றை தொட்டாலே நாம் கைகளை அலம்ப வேண்டும். நாம் மூக்கை பிராணாயாமம் செய்து மூக்கை தொட்டுவிட்டு பிறகு வலது காதை நாம் தொடுகிறோம். அதனால் தான் கங்கை இருப்பதால் வலது காதை தொட்டு விட்டதால் அது சுத்தம் ஏற்படுகிறது. அதனால் நாம் வலது காதை தொட்டு மூக்கை தொட்டாலும் வலது காதை தொட்டு இந்த பிராணாயாமத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பிராணாயாமத்தை தொடர்ந்து பாருங்கள். இப்படி கை வைத்துக் கொள்ள வேண்டும். மோதிர விரல் இந்த மூக்கின் மீது இருக்க வேண்டும். கட்டை விரல் இதை இப்படி இருக்க வேண்டும். முதலில் நன்றாக இடது மூக்கின் வழியாக காற்றை நன்றாக இழுத்து வைத்துக் கொண்டு இந்த மந்திரம் சொல்லும் போது அதை அடக்கி கொண்டு பிறகு வலது கட்டை விரலால் சிறிதாக அந்த மூச்சை வெளியே விட வேண்டும். இந்த பிராணாயாமம் பற்றி பல வீடியோக்கள் இருக்கிறது. இருந்தாலும் இதன் அங்கமாக இந்த பிராணாயாமம் வருவதால் இதனை நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் பிராணாயாமம் தொடர்ந்து பாருங்கள். ஓம் 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 என்று சொல்லி நான் அந்த பிராணாயாமத்தை நிறைவு செய்கிறேன். மூக்கை தொட்டுவிட்டு ஏற்கனவே சொல்லியபடி ஓம் 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 என்று சொல்லி வலது காதை தொட்டு நான் பிராணாயாமத்தை நான் நிறைவு செய்து விட்டேன்.
பிறகு இந்த பூணல் மாற்றிக்கொள்வதற்குரிய இன்றைய தினத்தில் உள்ள அந்த சங்கல்பத்தை செய்துவிட்டு பூணல் மாற்றுவதற்குரிய மந்திரங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இதுவரை நாம் பிராணாயாமம் வரை நாம் இது போன்று நான் குந்திட்டு, அதாவது முட்டி இப்படி குந்திட்டு அமர்ந்து நான் செய்தேன். பிறகு ஆசனம் அமைத்து அதன் மீது அமர்ந்து நான் இன்றைக்குரிய சங்கல்பத்தை நான் செய்ய போகிறேன். இன்று என்ன திதி என்றால் இன்று திருதியை திதி. அதனால் அந்த திருதியை திதிக்கு உரிய அந்த சங்கல்பம், அதாவது இந்த பூணல் மாற்றிக்கொள்வதற்குரிய என்ன சங்கல்பமோ அதை நான் தொடர்ந்து நான் சொல்லப் போகிறேன். ஓம் ஆத்யபூர்வோக்த யவங்குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் திருத்தீயாம் சுபதிதௌ மமோபார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் மம ஸ்ரௌத்த ஸ்மார்த்த விஹித நித்ய கர்மானுஷ்டான யோக்யதா பல சித்தியர்த்தம் பிரம்ம தேஜசக அபிவிருத்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் அகம் கரிஷ்யே என்று சொல்லி கைகளை நாம் அலம்பிக்கொள்ள வேண்டும் தீர்த்தத்தால். பிறகு அபுபஸ்பர்சிய என்று சொல்லிக்கொண்டு நாம் கைகளை நன்றாக துடைத்து கொள்ள வேண்டும். பிறகு நாம் பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய மந்திரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நாம் பூணல் மாற்றிக்கொள்வதற்கு உரிய அந்த சங்கல்ப முறைகளை ஏற்கனவே நாம் செய்துவிட்டோம். தொடர்ந்து அதாவது அந்த தேவதைகளை ஆவாகனம் செய்து இந்த பூணல் மாற்றிக்கொள்வதற்குரிய அந்த சடங்குக்குரிய முறைகளை நாம் தொடர்ந்து செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன் என்பதை தொடர்ந்து பாருங்கள். முதலில் நாம் அந்த மந்திரங்களை தலையை தொற்று, மூக்கை தொற்று, மார்பை தொடுவோம் இல்லையா, எந்த மந்திரம் செய்தாலும் அதன் முறைகளை, அதாவது இந்த பூணல் மாற்றிக்கொள்வதற்குரிய அந்த முறைகளை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இதை பார்க்கலாம். முதலில் தலையில் வைத்துக்கொண்டு அந்த ரிஷியை சொல்வேன். பிறகு அந்த தேவதைகளை முதலில் வலது மூக்கை தொட்டு சொல்வேன். பிறகு இடது மூக்கை தொட்டு சொல்வேன். பிறகு மூக்கின் நடுவே அந்த சந்தக என்று சொல்வதை சொல்லி முடித்துவிட்டு பிறகு ஹிருதயத்தில் கை வைத்து கொண்டு நான் அந்த தேவதைகளை நான் ஆவாகனம் செய்வேன். அதை எப்படி செய்கிறேன் என்பதை தொடர்ந்து பாருங்கள். ஓம் அஸ்ய ஸ்ரீ யஜ்ஞோபவிதாரண மகாமந்திரஸ்ய அத்ரி பிருகு கண்வாதி மகாமுனய ரிஷியக பிரதமம் காயத்ரி சந்தக த்விதீயம் திருஷ்டிப் சந்தக திருத்தீயம் ஜகதித் சந்தக பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர தேவதா என்று சொல்லி அந்த தேவதைகளை நான் ஆவாகனம் செய்துவிட்டேன். பிறகு கை கூப்பி பின்வரும் மந்திரங்களால் நாம் காயத்ரி தேவியை பிரார்த்திக்க வேண்டும். எப்படி செய்கிறேன் என்பதை தொடர்ந்து பாருங்கள். மம ஆகவனீய கர்ஹபத்ய தக்ஷிணாக்னி உபஸ்தானாதி ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித நித்ய கர்மானுஷ்டான யோக்யதா பல சித்தியர்த்த பிரம்ம தேஜசக அபிவிருத்தியர்த்தே யஜ்ஞோபவீத தாரணே விநியோகா என்று சொல்லி இந்த யஜ்ஞோபவீத தாரணம் செய்வதற்குரிய இந்த மந்திர முறைகளை நான் சொல்லிவிட்டேன். ஏற்கனவே இந்த ஸ்லைடிலும் உங்களுக்கு காண்பித்து விட்டேன். நான் அந்த மந்திரம் தவறாக போய்விடக்கூடாது என்பதற்காக நான் இந்த மந்திரம் தெரிந்தாலும் இந்த வீடியோவிற்காக நான் அந்த மந்திரத்தை அந்த புத்தகத்தை வைத்து படித்தே காண்பித்து உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டேன். பிறகு நாம் பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த சடங்கை பார்க்கலாம். நாம் தொடர்ந்து அந்த பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய மந்திரங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலில் நாம் பூணல் நான் ஏற்கனவே சொல்லியபடி நான் 3 பூணல் அணியப் போகிறேன். பிரம்மச்சாரி 1 பூணல், கிரகஸ்தர்கள் 2 பூணல், கிரகஸ்தர்கள் சிலர் குழந்தை பிறந்த பிறகு 3 பூணல் அணிவார்கள். பிறகு
சாஸ்திர ரீதியான, அதாவது மேல் துண்டு இல்லாமல் சில சமயம் இருக்க வேண்டி வரும். அதன் பொருட்டு சில பேர் 3 பூணல் அணிவார்கள். அது அவரவர்களை பொறுத்தது. இப்பொழுது இந்த 3 பூணலை எடுத்து மஞ்சள் தடவி நான் தனியாக எடுத்து வைத்து கொண்டு விட்டேன். பிறகு நான் ஒவ்வொரு பூணலாக எடுத்துக்கொண்டு அந்த மந்திரம் சொல்லி நான் அந்த பூணலை போடப் போகிறேன். அந்த முதல் 2 பூணலுக்கு ஒரே மந்திரம். சுக்ல யஜுர்வேதத்தில் மற்றும் 3வது பூணலுக்கு வேறு மந்திரம் உள்ளது. ஆனால் மற்ற வேதங்களுக்கு நான் இப்போது சொல்லக்கூடிய அந்த ஏற்கனவே நான் ஸ்லைடில் காண்பித்துள்ள அதே மந்திரம்தான் வரும். இந்த பூணல் மாற்றிக்கொள்வது எப்படி என்பதை தொடர்ந்து பாருங்கள். முதலில் நான் ஒரு பூணலை நான் எடுத்து வைத்துக் கொள்கிறேன். இதுதான் அந்த பூணல். இந்த பூணலில் ஒரு முடிச்சு இருக்கும். இந்த முடிச்சை நான் காண்பிக்கிறேன் இல்லையா, இந்த பூணல், இந்த பிரம்ம முடிச்சு என்பார்கள். இந்த பிரம்ம முடிச்சை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கட்டை விரலின் அடியில் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டை விரலில் அடியில் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அந்த மந்திரம் சொல்லி அந்த பூணல் அணிவதற்கு முன்பாக நான் எனது இடது விரல் வந்து தீர்த்த பாத்திரத்தின் மீது, அதாவது பஞ்ச பாத்திரத்தின் மீது இருக்க வேண்டும். மேலில் கட்டை விரல் மீது பிரம்ம முடிச்சு இருக்க வேண்டும். இப்பொழுது நான் அந்த மந்திரம் சொல்லி நான் பூணல் மாற்றிக்கொள்ளப் போகிறேன். அந்த மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர் யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஹரிஹி என்று சொல்லி முதல் பூணலை அணிந்து கொண்டு விட்டேன். பிறகு அதே மந்திரம்தான், அதே முறைதான். பிரம்ம முடிச்சு எங்கே இருக்கிறது? பிரம்ம முடிச்சு இங்கே இருக்கிறது. பிரம்ம முடிச்சை வலது கட்டை விரல் மீது வைத்துக்கொண்டு, வலது கட்டை விரலினை அடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு, பிறகு தீர்த்த பாத்திரத்தின் மீது எனது இடது கையை வைத்துக்கொண்டு தொடர்ந்து நான் 2வது பூணலை அணிந்து கொள்ள போகிறேன். ஓம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர் யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஹரிஹி என்று நான் 2வது பூணலையும் அணிந்து கொண்டு விட்டேன். இப்பொழுது கிரகஸ்தர்கள், அதாவது திருமணமானவர்களை கிரகஸ்தர்கள் என்று சொல்வார்கள். கிரகஸ்தர்களில் 3 பூணல் அணிந்து கொள்பவர்கள் இந்த 3வது பூணலை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மற்ற வேத சாகைகள் சேர்ந்தவர்களுக்கு இதே மந்திரம்தான் 3வது பூணலை அணிந்து கொள்ள போவதற்கு அந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஓம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர் யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஹரிஹி என்று சொல்லி 3வது பூணலை மற்ற வேதத்துக்காரர்கள் அணிய வேண்டும். ஆனால் சுக்ல யஜுர் வேதத்தை சேர்ந்தவர்கள் எப்படி 3வது பூணலை அணிய வேண்டும், அதற்குரிய மந்திரம், அதாவது ஏற்கனவே அந்த ஸ்லைடில் காண்பித்துள்ள அந்த மந்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போது பாருங்கள், அந்த அதே போன்றுதான் பிரம்ம முடிச்சை வலது கையின் மேற்பகுதி மேலாக வைத்துக்கொண்டு இடது கையை பஞ்ச பாத்திரத்தின் மீது வைத்துக்கொண்டு இந்த 3வது யஜ்ஞோபவீத தாரணம் செய்ய போகிறேன். அந்த 3வது மந்திரத்தை பார்க்கலாமா? ஓம் யசசாம தியாவா பிருத்திவி யசசேந்திரே பிரகஸ்பதி யசோ பகஸ்ய மாவிந்த யசமோ பிரதிபத்யதாம் ஹரிஹி என்று சொல்லி நான் சுக்ல யஜுர்வேத முறைப்படி 3வது பூணலை நான் அணிந்து கொண்டு விட்டேன். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பழைய பூணலையும் இடது பூணலையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக்கொண்டு 3 காயத்ரி, அதாவது ஓம் பூர்புவஸ்வக சஸ்தவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரசோதயாத் என்று ஏற்கனவே நான் ஸ்லைடில் காண்பித்துள்ள அந்த காயத்ரியை 3 முறை ஜபிக்க வேண்டும், இதயத்தில் கை வைத்துக்கொண்டு. என்று 3 முறை சொல்லி அந்த காயத்ரியை நான் தியானித்து விட்டேன். பிறகு நான் ஏற்கனவே காண்பித்தோன் இல்லையா, அந்த பழைய பூணலை நாம் கழற்றிவிட வேண்டும். நான் இந்த பழைய பூணலில் ஒன்று இருக்கிறது பாருங்கள்.
நாம் எப்பொழுதுமே பூணல் நமது தொப்புளுக்கு கீழே வரக்கூடாது, நாபிக்கமலத்துக்கு கீழே வரக்கூடாது. அந்த பூணலை நாம் பூணல் அணிந்த பிறகு இது போன்று முடிச்சு போட்டு அந்த பூணலை நம் உடல்வாகுக்கு ஏற்றவாறு சுருக்கி கொள்ள வேண்டும். இதுதான் முறை. சரி, இப்பொழுது நாம் அதை பற்றி வேறு வீடியோ எப்படி செய்வது என்பது பற்றி நான் ஒன்று விளக்கமாக நான் போடப் போகிறேன். இப்பொழுது பழைய பூணலை கழட்டுவதற்குரிய மந்திரத்தை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த மந்திரம் என்ன ஏற்கனவே அந்த ஸ்லைடில் நான் காண்பித்து உள்ளேன். தொடர்ந்து இந்த பழைய பூணலை கழட்டுவதற்குரிய மந்திரத்தை பாருங்கள். ஓம் மேத்யா மேத்ய விசேஷஜ்ஞே தேவி கோத்ரி சரஸ்வதி பூர்வோபவீதம் விச்சின்னம் சன்னோ தேவி நமோஸ்துதே வவீதம் பின்னதந்தும் ஜீர்ணம் கஸ்மல தூஷிதம் விஸ்ருஜாமி ஜலே பிரம்ம வர்ச்சசோ தீர்காயுரஸ்து மே என்று சொல்லி இந்த பழைய பூணலை கழற்றி அதன் மீது தீர்த்தம் விட்டு கிளம்பி அதை வலதுபுறமாக நாம் போற்றுவிட வேண்டும். ஆக இந்த பூணலுக்குரிய அந்த சடங்கு நிறைவு பெற்றது. நிறைவு பெற்றுவதற்கு அச்சாணியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 ஆச்சமனம் செய்து இந்த பூணல் அதாவது பூணல் மாற்றுவதற்குரிய இந்த சடங்கை நான் நிறைவு செய்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போது எப்பொழுதுமே இந்த பூணலில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. நாம் பூணல் அணிந்து கொண்டு விட்டோம் இல்லையா, இந்த பிரம்ம முடிச்சு இருக்கு இல்லையா, நாம் பிரம்ம முடிச்சு எப்பொழுதுமே ஹிருதயத்தில் இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அது. ஏனென்றால் அந்த பிரம்ம முடிச்சு நமக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கிறது. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் பூணல் அணிந்து கொண்டு போது பிரம்ம முடிச்சு கீழே இறங்கினால் கூட அந்த பிரம்ம முடிச்சு நம் ஹிருதயத்தில், அதாவது ஹிருதய கமத்தில் இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆச்சமனம் செய்துவிட்ட பிறகு அந்த பூணலை சுருக்கி, அதாவது இந்த தொப்புளுக்கு கீழே அந்த பூணல் வராதமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் பூணல், அதாவது இந்த சாக்ரட் த்ரெட் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான நூல் எப்படி நாம் பராமரிக்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், ஏற்கனவே வீடியோவின் தொடக்கத்தில் சொல்லிவிட்டேன். அப்படி மாற்றிக்கொள்ளும் தருவாயில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிவிட்டேன். இப்பொழுது நிறைவாக ஆச்சமனம் செய்து இதை நான் நிறைவு செய்ய போகிறேன். இப்படி ஆச்சமனம் செய்யும்போது எப்பொழுதுமே இப்படி குந்திட்டு கொண்டு தான் செய்ய வேண்டும். அச்சுதாய நமः, அனந்தாய நமः, கோவிந்தாய நமः. கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மௌசூனா திரிவிக்ரம வாமனா சித்தராரி கேசா பத்மநாபா தாமோதரா. அச்சுதாய நமः, அனந்தாய நமः, கோவிந்தாய நமः. கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மௌசூனா திரிவிக்ரம வாமனா சித்தராரி கேசா பத்மநாபா தாமோதரா. ஆக இந்த மாங்காடு டைம்ஸில் இன்றைக்கு இந்த தவிர்க்க இயலாத சந்தர்ப்பங்களில் நாம பூணல் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய இந்த விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸில் எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நமஸ்காரம்.